ஹாய் கேஸ், ஒரு பிக் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா 20th ஆசியன் கேம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட அப்டேட் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, எங்கே நடக்க போகுது, தமிழ்நாடு பிளேயர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்தியா கேமில், என்னென்ன டீம்லாம் இதில் கலந்துக்க போகுதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு பிளாக் ஸ்குவாட் 360. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எந்தெந்த டீம்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். எந்தெந்த டீம்லாம் இருக்குன்னா, குரூப் ஏ குரூப் பின்னு 2 ஷெட்யூல் போட்டிருக்காங்க. இப்போ குரூப் ஏல என்னென்ன டீம்னா, பங்களாதேஷ், கொரியா இருக்குது, அப்புறம் சைனீஸ் தைப்பி இருக்குது, ஜப்பான் இருக்குது, அப்புறம் இந்தியா இருக்குது. இந்தியா வந்து குரூப் ஏல தான் இருக்குது. குரூப் பி டீம்ஸ்லாம் சொல்கிறேன் என்னென்னு. நேபாள், தாய்லாந்து, பாகிஸ்தானு, மலேசியா, அப்புறம் ஈரான். இந்த 5 டீமும் குரூப் பியில் இருக்குது. எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, செப்டம்பர் 20 to 23 வரைக்கும் லீக் மேட்ச் நடக்குது. டைம் வந்து 6 to 10:30 மணி வரைக்கும் ஏஎம் நடக்குது. அப்புறம் 12:30 to 4:30 வரைக்கும் பிஎம்ல நடக்குது. அப்புறம் செமிஃபைனல் என்னைக்கு நடக்குதுன்னா செப்டம்பர் 24 நடக்குது. அது டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:30 to 11:30, அப்புறம் வந்து 2:30 to 4:30. அப்புறம் ஃபைனல் என்னைக்கு நடக்குதுன்னா 25ஆம் தேதி நடக்குது செப்டம்பர். அது டைமிங் வந்து 9:30 to 11:15 ஏஎம்மும் 2:30 to 4:15 பிஎம்மும். இதே தான் உமன்ஸுக்கும். உமன்ஸில் என்னென்ன டீம் இருக்குன்னா, குரூப் ஏ குரூப் பி தான் அதுக்கும். குரூப் ஏல இந்தியா, ஈரானு, ஜப்பானு, பங்களாதேஷ் இருக்குது. குரூப் பியில் வந்து ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, சைனீஸ் தைப்பி, அப்புறம் வந்து நேபாள் இருக்குது. இதே ஷெட்யூல் தான், டைமிங்கு எல்லாமே சேம் தான். இது எங்கே நடக்குதுன்னா ஜப்பானில் நடக்குது. இப்போ என்னென்ன டீம்லாம் இப்போ வந்து மீது எல்லா டீமுமே டீம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் இந்தியா மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணல என்னென்ன பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. இதில் தமிழ்நாடு பிளேயர் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சியை சேர்ந்த தீபக் தான் இருக்காரு. தீபக் மட்டும்தான் தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா கேம்பில் இருக்காரு, வேறு யாரும் இல்லை. இதோட அப்டேட் ஒன்று நான் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுற நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.